இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கேக் பாப்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது. ஃபஸ்ட்டில் வந்து கேக் பீசஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நெக்ஸ்ட் இதை நாங்கள் நல்லா தூள் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டா ஓகே. நெக்ஸ்ட் இதோடய வந்து எங்களோட கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி இது நல்லா நாங்கள் பிசைஞ்சு கொள்ளணும். கண்டென்ஸ் மில்க்கை வந்து ஒரே அடி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் திக்காக வந்து உங்களோட கேக் வர அளவுக்கு நல்லா நாங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பதம் பிடிச்சி பார்க்கும்போது திக்காக ஆகிக்கும். இப்படி ஒரு பதத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் கேக் பாப்ஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இது நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஃபைனலி இந்த மாதிரி செஞ்சதுக்கு போகிறோம் சிஸ்டர்ஸ். இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன பவுல்ஸ் பிடிச்சி எடுத்துக்கொள்ளணும். ரவுண்ட் ஷேப்பில் சின்ன சின்ன பவுல்ஸ் ஒரே ஷேப்பில் எந்த கிரிங்கலுமே இல்லாமல் அழகான முறையில் நீங்கள் பவுல்ஸ் பிடிச்சி எடுத்துக்கொள்ளணும். நெக்ஸ்ட் நாங்கள் பிடிச்சிக்கிற பவுல்ஸை வந்து ஒரு பிளேட்டில் வந்து உரமாக வச்சுக்கொள்ளுவோம். ஃபைனலாக வந்து எல்லா பவுல்ஸையும் நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் சிஸ்டர்ஸ். இதுக்கு யூஸ் பண்ண போகிறது லாலிபாப் ஸ்டிக். லாலிபாப் ஸ்டிக்கை வந்து நாங்கள் சாக்லேட் கனாச்சில் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதில் நாங்கள் இதை குத்தி எடுத்துக்கொள்ளணும். சாக்லேட் கனாச் செய்கிற மெத்தட் ஆல்ரெடி சொல்லி தந்திக்கிறேன். ஸோ நான் இதில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணாமல் லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இது எங்களோட கேக் பாப்ஸில் வந்து நாங்கள் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கொள்ளணும். அது வந்து நல்லா வந்து எங்களோட லாலிபாப் ஸ்டிக்கோட நல்லா ஒட்டி வர மாதிரிக்கு ஃபைனலாக வந்து நாங்கள் ரெடி பண்ணிடுற சாக்லேட் கனாச்சில் இதை ஃபுல்லாக நாங்கள் டிக் பண்ணி கொள்ளணும். ஃபுல்லாக டிக் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொள்ளணும். நெக்ஸ்ட் இதுலேயே சிஸ்டர்ஸ் டெக்கரேஷனுக்காக வந்து நாங்கள் ஸ்ப்ரிங்கிள் செட் பண்ணி கொள்ளணும். இதில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட்டு மேக் பண்ணிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு கேக் பாப்ஸையுமே நல்லா டிக் பண்ணி மேலான டெக்கரேஷனுக்கு உங்களுக்கு விரும்பின மாதிரி டெக்கரேட் பண்ணி கொள்ளிடும். இதில் நான் அதிகமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் எட் பண்ணிக்கிறேன். இந்த ஒவ்வொரு டிசைனில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் என்ட்டு இருந்துச்சு. ஸோ டிசைன்ஸ் வந்து பார்க்க லுக் ஆகிக்கின்றதுனால நான் வந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் அல்லே டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக ட்ரை பண்ணுன்னு சொன்னால் பர்ஃபெக்டான கேக் பாப்ஸ் ரெடி ஆகிடும் சிஸ்டர்ஸ். ஸோ ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.